நகரங்களில் வாழும் மக்கள் நம் நாட்டின் கலாச்சார ஆன்மீக பெருமையை உணராது எந்தவிதமான உயர்ந்த குறிக்கோளும் இல்லாத வெறும் மனித கூட்டமாக இருந்தார்கள். சிலர் வெறும் ஆன்மீக சடங்குகளை மேலோட்டமாக இயந்திரத்தனமாக செய்து கொண்டு அதன் ஆழ்ந்த கருத்துக்களை அறியாதவர்களாக இருந்தார்கள். அதனால் உண்மையில் எந்தவித ஆன்மீக பலனையும் முன்னேற்றத்தையும் அடையாதவர்களாகவே இருந்தார்கள். நம் நாட்டு மக்களின் பரிதாபகரமான இந்த நிலையை கண்டு சுவாமி சின்மயானந்தருக்கு இரக்கம் மேலோங்கியது. அவர் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார். நம் நாட்டு மக்களுக்கு மிக உயர்ந்த குறிக்கோளை, இறைவனை உணர வேதாந்த ஞானத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் அந்த முடிவு. 1951 நவம்பர் மாதம் தன் பாத யாத்திரையை முடித்துக்கொண்டு உத்தரகாசி திரும்பினார். குருவிடம் ஆசி பெற்று 1951 டிசம்பர் மாதம் 31 வேதாந்த சாஸ்திர பிரச்சாரத்தை துவக்கும் தன் நீண்டகால திட்டங்களை எடுத்துரைக்கும் முன்னுரையாக முதல் சொற்பொழிவை புனே நகரில் ஒரு பிள்ளையார் கோவிலில் அமைத்தார். முதல் சொற்பொழிவின் தலைப்பு நாம் இந்துக்களாக வாழ்வோம், லெட் அஸ் பி ஹிந்துஸ் என்பதே ஆகும்.